ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பராக வீட்டிலே நெய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ரெகுலராக 1 லிட்டர் கறவை பால் வாங்குவேன். அந்த பால்லேருந்து வர ஆடையை வந்து தனியாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 வாரத்துக்கான ஆடை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து இதில் பாக்ஸில் போட்டு இப்போ ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் வந்து தயிர் வந்து இதில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி நான் கலக்கி வச்சுருக்கேன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்து நான் பட்டர் அடிக்கிறதுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். ஒரு பெரிய சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க அந்த கப்பில் வந்து பாதி கப் அளவுக்கு தான் வந்து இதில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ வந்து மிக்சியில் வந்து ஸ்பீடாக அப்படி வந்து அடிக்கவே கூடாது. கொஞ்சமாக கை விட்டு இந்த மாதிரி அடிக்கணும். காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கை விட்டு அப்பப்போ விட்டு இந்த மாதிரி அடிக்கணும். அப்படி அடித்தா தான் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் வந்து நல்ல உருண்டு திரண்டு வரும். உங்களுக்கு மிக்சியில் போடும்போது அந்த பட்டர் நல்லா திரண்டு வரலன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி அடிச்சுட்டே வாங்க வந்துடும். அதுலேருந்து பட்டர் மட்டும் தனியாக கையில் எடுத்து இந்த மாதிரி கடாயில் வந்து வச்சிடணும். நம்ம எந்த கடாயில் ரெடி பண்ண போகிறோமோ அந்த கடாயில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா 1க்கு 2 தடவை நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துடணும். நல்லா அலசினதும் தண்ணியை நல்லா வடிய விட்டுறணும். இப்போ அதே கடாயில் வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பட்டரை வந்து உருக விட்டுடலாம். பட்டர் வந்து நல்லா உருகுனதும் லாஸ்ட்டில் வந்து பபிள் சவுண்டு மாதிரி வரும். அந்த மாதிரி சவுண்டு வந்து அடங்குனதும் நம்ம வந்து அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட்டர் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இன்னுமே மத்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதோட இந்த மாதிரி மிக்சியில் அடித்து பாருங்கள், இன்னும் டைம் சேவிங்காக இருக்கும். டக்குன்னு நம்ம வந்து பட்டர் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா ஆற விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து அரிப்பு வச்சு அந்த நெய்யை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து நெய் வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி இறுகி நல்லா நெய் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நான் இந்த மாதிரி தான் வீட்டில் வந்து நெய் எடுப்பேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் ஐஷு டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.